நிஜமாவா அது நடக்குது அப்படின்ற ஒரு பயம் ஒன்று வந்துடுச்சு. இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் வந்தது. 41 உயிர், 41 ஃபேமிலிக்கு போயிடுச்சு. என்ன தான் நாம் மனசை தேத்திக்கிங்க, நடந்ததெல்லாம் இப்படியெல்லாம் நம்ம வசனம் பேசலாம், அவ்வளோதான். பட் அவங்க மனசுக்குள்ளே அவங்க ஃபேமிலி, அது நம்ம ஃபேமிலியில் நடந்தால் தான் நமக்கு அது தெரியும். டயலாக் பேசுகிறது, வசனம் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. பட் நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கோ, யாரையும் சாடி பேசுகிறதுக்கோ, எந்த வித அரசியல் நோக்கத்துலேயும் நான் இங்கே வரல. என்னோடய மனசுக்கு ஒரு வலி ஃபீல் ஆகிடுச்சு. அவங்களெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி காரில் நான் வந்திருக்கேன். அது கரூர் பக்கத்தில் கூட கிடையாது, மெட்ராஸ் பக்கத்தில் கூட கிடையாது. அவங்களெல்லாம் பார்க்கணும் போல் இருந்துச்சு. ஏன்னா போன குழந்தைங்க எல்லாம் நம்ம வீட்டு பேர குழந்தைங்க கூட இருக்கலாம். நம்ம வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அது உங்களுக்கு ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். நடந்த இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டு இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி மாநாடு கூட்டம் அந்த மாதிரி வந்தாச்சுன்னா தயவு செஞ்சு பெண்களும் சரி குழந்தைங்களும் சரி போகாதீங்க. நீங்கள் டிவி முன்னால் உட்காந்து நீங்கள் பார்த்துக்குங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இதுதான் அந்த ஹீரோ, இதுதான் அந்த ஹீரோயின் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க. ஆம்பளைங்க போகட்டும், அவங்களுக்கு தெரியும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுன்னெல்லாம் தெரியும். தயவு செஞ்சு லேடிஸ் குழந்தைங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கூட்டம் வந்தால் தயவு செய்து போகாதீங்க. எவ்வளவு ரசிகர்களாக இருந்தாலும், எவ்வளவு தொண்டர்களாக இருந்தாலும் கேர்ள்ஸ் போகாதீங்க. நீங்கள் வீட்டிலே இருங்க. நீங்கள் போகலன்னா ஒரு 10,000 பேரோட எண்ணிக்கை குறையுமா, பரவாயில்ல, குறையட்டும். அதிலெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. லட்சக்கணக்கில் ஆளுங்க பார்க்குறதுக்கு, அரசியல்வாதிகளையும் நடிகர்களையும் பார்க்குறதுக்கு வருவாங்க. நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கோங்க. போன உயிர் என்ன செஞ்சாலும் திரும்பி வருமா சொல்லுங்கள்? இந்த 41 பேரை நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. அதனால் நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கோங்க. பாசம், அவங்க மேலே இருக்கிற விருப்பம், அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓட்டு போடணுமா, ஓட்டு போடுற அன்னைக்கு நீங்கள் போய் அவங்க மேலே அவங்க ஃபோட்டோவில் இது பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் எந்த இதுக்கும் நீங்கள் போகாதீங்க. இது நான் சொல்கிறது நீங்கள் நெகட்டிவாக கேட்டுட்டு இருக்கிறவங்க எடுக்கிறதா இருந்தால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் அந்த லேடிஸுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் சொல்கிறேன். வேறு எந்த நோக்கத்துலேயும் நான் சொல்லலை. ஓட்டு போடுற அன்னைக்கு நீங்கள் போய் ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி கூட்டத்தில் போயிட்டு ஆபத்தை கேட்டு வாங்க. வேண்டாம் வேண்டாம். பாருங்கள், 41 பேர். நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். வேறு ஏதாவது நடந்து, ஏதாவது ஒரு பவர் லைன் ஏதாவது விழுந்து, ஏதாவது நடந்திருந்தால் இந்த எண்ணிக்கை கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். ஆயிரக்கணக்கில் போயிருக்கோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் எந்த அரசியல் கூட்டத்திலையும் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் நிஜமாக மானசீகமாக நான் ஆசைப்பட்றேன். மேடம், பாதிக்கப்பட்டவங்க குடும்பங்களை பார்த்துருக்கீங்க. ஆமாம். அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க, என்ன காரணத்தால் அந்த மாதிரி? அவங்க எல்லாம் எங்கள் விதின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. போயிருக்கக்கூடாது, செஞ்சுக்கிட்டோமே, போயிருக்கக்கூடாது, இப்படின்னு நடக்கும்னு அவங்க எல்லோரும் ஷாக்கில் இருக்கிறாங்க. இப்படி நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கலை. போயிருக்கக்கூடாது, நடந்துருச்சேன்னு அந்த ஷாக்கில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் மறுபடியும் சொல்கிறது தான், இவங்க இல்லை, யாருமே போகாதீங்க. டிவிக்கு முன்னால் சம்பவ இடத்துல நான் போய் பார்த்தேன். அங்கே லேடிஸ் செப்பல்ஸாக கிடக்குது, குழந்தைங்க ஷூவாக கிடக்குது. எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. அந்த சானிட்டரி அந்த டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து அவங்கெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ, அது பார்க்க சைக்கிளுங்க, அப்படியே என்னமோ பண்ணுது. இனிமேல் எதுவும் இப்படி வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அண்ட் நான் வந்தது தயவு செஞ்சு எந்த அரசியல்லையும் இருந்து நான் வரலை. அம்பிகான்ற தனிப்பட்ட நபராக பார்த்துருக்கேன். நான் யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கோ, அப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருந்தா இப்படி பண்ணியிருக்கலாம், இவங்க ஏன் அதை செய்யலை, இவங்க ஏன் அதை செய்யலைன்னு சொல்ல வரல. ஏன்னா அதை பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, தாக்கி பேசுகிறாங்க, குறை சொல்லி பேசுகிறாங்க, சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. அதெல்லாம் அப்படி பேசுகிறவங்களுக்கு விட்டுருக்கேன். நான் பேச விரும்பலை. அம்பிகாவாக நான் இங்கே பார்த்துங்களா, ஒரு அம்மாவா, ஒரு அக்காவா, ஒரு தங்கையா, அப்படி நான் வந்திருக்கேன். கரெக்டுங்களா? ஓகே, தேங்க்யூ.